சார் பொதுவாக வந்து பண்டிகை காலங்களில் மக்கள் வந்து தங்கம் வாங்கி ஒரு சேமிப்பு பழக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ தீபாவளி பண்டிகை முடிஞ்சிருக்கு. தீபாவளி பண்டிகை நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கான சேல்ஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கம்பேர் பண்ண எப்படி இருந்தது? மக்களுக்கு அந்த சிக்கல் எதனால் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, டோட்டலாகவே பார்த்தோன்னா தீபாவளி அப்படின்றது சுமார் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா வருஷத்துலேயே தீபாவளி வந்தாச்சுன்னா சேல்ஸ் பிரமாதமாக இருக்கும். அதுவும் கோல்டை பொறுத்த வரைக்கும். என்றைக்கு இந்த அக்ஷய திருதின்னு ஒன்று வந்ததோ அதுக்கப்புறமே இந்த தீபாவளி மோகம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் குறைஞ்சி அப்படியே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. பட் இருந்தாலும் தீபாவளிக்குன்னு ஒரு சின்ன விதமான சேல்ஸ் இருந்துச்சு. ஆனால் போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் வந்து ஒரு 10% குறைவு. எதனால் குறைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கத்தில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் தங்கம் மேலேருந்து ஸ்பீடாக போயிட்டே இருந்துச்சு. அது ஒரு விதத்தில் பார்த்தா ப்ளஸ்ன்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் மைனஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ் எப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஆக மொத்தத்தில் டர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் அது ரீச் ஆகிடுச்சு. எந்த மாதிரி அப்படின்னா, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் காயினு பாரு இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஜுவல்ஸ் வாங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிது. அந்த 10% சொன்னாலே அதெல்லாம் குறைவாச்சுது. அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி சில்வரில் கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர்லேயும் காயின், அந்த பார், சில்வர் பார் அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபரண தங்கமும் ஆபரண வெள்ளியும் வீட்டு உபயோகப் பொருட்களான வெள்ளியும் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாகிடுச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கோல்டு ரேட் ஏறினா தான் அந்த 10% குறைவாக இருந்தது.